ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நடந்த போலீஸ் எக்ஸாமுக்கான உளவியல் தொடர்பான ஆன்சருக்கே நம்ம வீடியோ பதிவில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி வேல் அகாடமி யூடியூப் சேனலில். இப்போ நம்ம ஜிகேவுக்கான அந்த 45 கொஷினுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் டைப் வந்து டி அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. வாங்க நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஆன்சருக்கே நம்ம சொல்லலாம். பொறுத்துக்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினே, குறைந்தபட்ச ஆதரவு விலை. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குறைந்தபட்ச ஆதரவு விலைனா இந்திய உணவுக் கழகம் அப்படின்றது தெரிஞ்சாலுமே போதும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது தெரிஞ்சாலும் போதும். 2013. அப்போ டைரெக்டாக ஆன்சர் நாங்கள் வருது டி. அப்போ வேளாண் கொள்கை அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்க, இந்திய நிலைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. தாதாபாய் நவரோஜினா தனிநபர் வருமானம் அப்படின்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 2 பாருங்கள், சிங்கப்பூரில் நடந்த ஃபிடோ உலக செஸ் சாம்பியன்ஷிப் யாருன்னா குகேஷ் அப்படின்றவர். அடுத்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய பெண்களோட கொஷின்ஸை நமக்கு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பிரதமர் யாருங்க? இந்திரா காந்தி அம்மையார். அப்போ பி. அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷனையும் நம்ம பார்ப்போங்களா? அப்போ ஈஸியாக ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ சி தான் இதற்கான ஆன்சர். 3க்கு ஆன்சர் என்னன்னா சி அப்படின்றது தான் இதனுடைய விடையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்ப்போம் 5வது கொஷின். திறந்த விதை தாவரம் எது அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். அப்போ ஏ தாங்க. 4க்கு ஆன்சர்னது ஏ. இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டினாக இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம 5வது கொஸ்டின் பார்ப்போம். 5, இந்திய தேர்தல் ஆணையரினுடைய பதவிக்காலம். இதில் டைரெக்டாகவே என்னென்னா 6 ஆண்டுகள் அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்படின்னு வரப்போ 6, 60 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆனால் நமக்கு ஆன்சர் என்னது 6, 65. அப்போ 5க்கு என்ன ஆன்சர்? ஏ அப்படின்றது தான். அடுத்ததாக பாருங்கள், பொறுத்துக்க. இதெல்லாம் சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். வங்கப்பிரிவினை அப்படின்றது 1905 வரக்கூடியது. அப்போ பி. பெருங்கழகம் 87. டி. இந்திய தேசிய காங்கிரஸ் 85. பிடிஏ எங்கே இருக்குது பாருங்கள், பிடிஏ. அப்போ பியில் இருக்குது. 6க்கு ஆன்சர்னது பி அப்படின்றதான். அடுத்து 7வது கொஷின் பார்ப்போம். தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து சி. மின்னுரக்கி தாமிரம் எக்குன்றது தான் என்னது தவறான ஒரு இணை. அப்போ 7க்கு வந்து சி. இப்போ 8க்கான கொஷின்ஸை நம்ம பார்ப்போம். 8 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாக்கியம் 1, தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்த இலைத்துளையின் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும். O2 மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 8க்கு சியாக இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 ரெண்டும் சரி. அப்போ 8க்கு வந்து சி ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள், 9வது கொஸ்டினை நம்ம பார்க்கலாம் வாங்க. 9, வாங்கும் சக்தி நிலையில். இதெல்லாம் 10வது புக்லேயும் இருக்கும், 9வது புக்லேயும் இருக்கும். இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னா 3வது இடம். அப்போ கொஷின் நம்பர் 9க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சியாக இருக்கக்கூடியது 10. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டுங்க. புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஒளி, புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி, உலகளாவிய வளம் நீர். அப்போ தனிநபர் வளம்ன்றது திமிங்கலன்றது தப்பு. அப்போ 10க்கு ஆன்சர் பாம்பை. அடுத்து இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜிகேவிலேருந்து கேட்டிருக்காங்க. அரபிக் கடலின் ராணி என அழைக்கப்படுவது எதுனா கொச்சின் அப்படின்றது தான். அடுத்து 12வது கொஷின் பார்ப்போம். இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர் கரெக்டு. அடுத்ததாக பாருங்கள், இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இதுவும் கரெக்டு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? சி. அப்போ 12க்கு சி. 13வது கொஷின் பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங்கு. மேட்ச் த ஃபாலோயிங் இது வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ரொம்ப ஈஸியானது. பல் மருத்துவர் அந்த கான்செப்ட் எடுத்திருந்தால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இப்போ 13க்கு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது தான் ஆன்சர். பிடிஏசி. பிடிஏசி அப்படின்றது தான். அப்போ 13க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 14வது கொஷின் பார்ப்போம் வாங்க. 14th கொஷின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 14th கொஷின் என்ன வரப்போகுது அப்படின்னா, ஆர்டிகல் நம்பர் 22 அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. தடுப்பு காவலருக்கு எதிராக. இது ஆல்ரெடி கேட்ட ரிப்பீட்டட் கொஷினுங்க. 15 சசேந்திரநாத் தாகூர் 8th புக்கில் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட். இதுக்கு சி, இதுக்கு பிங்க. 14க்கு பி, 15க்கு சி. அடுத்ததாக பாருங்கள், 16 ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஒரு அற்புதமான கேள்வியும் கூட. 16க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிங்க. உத்தரகாண்ட் அப்படின்னா
தபேக்தூர் கோயில் ராக் குஹா. மத்திய பிரதேசம் அப்படின்னா பஞ்சபாண்டவர். சத்தீஸ்கர் அப்படின்னா குடும்சார் கோவில். ஆந்திர பிரதேசம் அப்படின்னா ஃபெரோ கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது. 17க்கு டெல்லி. அடுத்து 17வது இது பாருங்கள், இது எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. இதை யாருமே படிக்காமையே இருந்திருக்க மாட்டாங்க. அடுத்து 18 பாருங்கள், நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் எண்களும் காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. இது சரி. அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீசியம் அலுமினியம் கலவையில் இரும்பு உள்ளது. இது வந்து தப்பு. அப்போ 18க்கு ஏ தான் இதனுடைய ஆன்சராக இருக்குது. 19 பாருங்கள், மாநில பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மரகத புதா. 19க்கு டெல்லி. அடுத்து நம்ம 20வது கொஷின் பார்க்கலாம் வாங்க. 20 இதுவுமே 9th அப்படியே ஜாகிரபி புத்தகத்திலிருந்து அப்படியே எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. எரிமலைகளை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. செயல்படும் எரிமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் லான்ஸ். அப்போ பி. அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே வரக்கூடியதாக இருக்குது. செயலிழந்த எரிமலை அப்படின்னு வரப்போ கிளிமஞ்சோரோ, தான்யா. அப்போ டி. அப்போ ஏஓ பிஓ இருக்கலாம். கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை அப்படின்னு வரப்போ என்ன வரப்போது? ஃபிப்ஜி, ஜப்பான் அப்படின்றது. அப்போ ஏ தாங்க அதுக்கான ஆன்சர். 20க்கு ஏ அப்படின்றது விடை. பிக்னோமீட்டர் என்பது எதை அளக்க பயன்படுத்தப்படுகிறது? 21 ஒப்படர்த்தியை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. 21க்கு டெல்லி. அடுத்து பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமையிடம் எங்கே அப்படின்னா புதுடெல்லி. இப்போ 22க்கும் டெல்லி. மின்சாரத்தை கடத்தும் உலோகம் 23 பாருங்கள், கார்பன் தான். அதில் என்ன பண்ணோம்? மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருக்குது. இதுக்கும் டெல்லி அப்படின்றது ஆன்சராக இருக்கக்கூடியது. அடுத்து 24 பார்ப்போம். பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ள இந்திய நகரம் எது அப்படின்னா சென்னையாக இருக்கக்கூடியதுங்க. அப்போ 24க்கு பாம்பே அப்படின்றது ஆன்சர். 25 பாருங்கள், தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ல் உலோகப்பொலிகளாக இருக்கக்கூடிய காரியம் மற்றும் தாமிரம் அப்படின்றது அதில் தவறாக இருக்கக்கூடியது. 25க்கு டெல்லி. அடுத்து 26 பார்க்கலாம் வாங்க. 26 இது வந்து நம்ம 6th புக்லேயே பார்க்கலாங்க. கடைசி லெசனில் வரக்கூடியதாக இருக்கும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி வாங்சுவாங் காஞ்சிபுரத்து வருகை தந்தார். பல்லவர் காலத்தில் பௌத்த மதம் தொழிற்துவங்க. ரெண்டுமே சரி தான். அப்போ 26க்கு சி அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரே லெசன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க எக்கனாமிக்ஸ் கொஷினு. ஆனால் சின்னதாக வேரியேஷன் பண்ணியிருக்காங்க. வாக்கியம் 1, நிதி ஆயோக்கு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட ஆரம்பித்தது. நல்லா பாருங்கள், மார்ச் 1 இல்லைங்க, ஜனவரியில் இருந்து தான் அது என்ன பண்ணியிருக்கு? செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. அப்போ ஜனவரி 1. ஓகேங்களா? ஓகே, அப்போ இது தப்பு. வாக்கியம் 1 தப்பு. இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். மிக குறைந்த அளவில் அதிகமான அளவில் இருக்கக்கூடியது. அப்போ ரெண்டுமே தப்பு. கூற்று 1 மற்றும் 2 தவறு. அப்போ 27க்கு என்னது? டெல்லி அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சராக இருக்குது. அடுத்து 28 பாருங்கள். 28 என்ன இதுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா இரத்த தட்டுக்கள் மற்றும் லிக்னோசைட்டுகள். அப்போ 28க்கு டெல்லின்றது ஆன்சர். 29 பாருங்கள், விரைவாக பழங்களை பழுக்க வைக்க பயன்படுத்தக்கூடியது எதுனா எத்திலின். அப்போ இதுக்கான ஆன்சர் டெல்லி. இது பாருங்கள், ஈஸியான ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். நம்ம பசங்களாம் பல முறை அதை போர்டில் அப்படியே பார்த்து வச்சுருந்தாலுமே ஆன்சர் எழுதிருக்கலாம். இப்போ நடக்கக்கூடிய பருவகாலத்தை ஞாபகம் வச்சுருந்தா கூட ஆன்சர் இருக்கலாம். 30க்கு என்ன அப்படின்னா சிங்க. ஓகேங்களா? 30க்கு சியாக வரக்கூடியது. இதை ஆல்ரெடி கேட்ட கொஷினும் கூட. அடுத்த கேள்வி பார்ப்போம் வாங்க. 31 என்ன ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். 31 எழுத்து பொறிப்புகளை பற்றி குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா கல்வெட்டியலுங்க. அப்போ 31க்கு வந்து பாம்பே. அடுத்து பாருங்கள், தவறான இணை எதுனா பொருட்கள் சட்டம் 1980 வரணும் இருக்குது. அப்போ அது தப்பு. அப்போ டெல்லி. மீத்தேனின் மூலக்கூறுகளில் கார்பன்களின் இணைத்திறன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி 2 இணைத்திறன்களை கொண்டது. 34 பாருங்கள், ஒளி திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் டேஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 34க்கு எக்ஸ் கதிர்கள். பாலைவனங்களே இல்லாத கண்டம் எதுனா ஐரோப்பா கண்டம் தாங்க, பாலைவனங்களே இல்லாத கண்டம். அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையான அமைதி ஒருங்கிணைப்புக்காக 5 கொள்கைகள் 1954 ஏப்ரல் 28 நாள் கையெழுத்தானது. சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். இது ஆக்சுவலாக 1 சரி,
இரண்டுமே சரி அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இதை மட்டும் நம்ம கீ வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கணும். அப்போ 36க்கு சி ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் 37 முதல் ஓட்டமேசை மாநாடு 1930ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கடைசி ஓட்டமேசை மாநாடு, அப்போ அதுதான் தப்பு. 37க்கு ஏ. அடுத்து பாருங்கள் 38வது கொஷின் பார்ப்போம். 38 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிஇ எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது வாக்கியம் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. 38வது கொஷின் அது சரிதாங்க. ஐஎஸ்ஓ என்பது தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், பரிசுத்தம் உள்ளிட்ட பொருட்களின் தரத்தை செய்கிறதுனா இல்லை. அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. 39 பாருங்கள். 39 பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு வரப்போ வாரி செலஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்தாலுமே போதும். அப்போ சி. அப்போ 39க்கு ஆன்சர் என்னன்னா, சாரி ஒரே நிமிஷம், 39க்கு ஆன்சர் வந்து சி. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா மிக்சோ வைரஸ் ஃபெரோட்டோஸ், சாதாரண சளி அப்படின்னா ரைனோ வைரஸ், ஓகேங்களா. டைஃபாய்டு அப்படின்னா சால்மோனா டைஃபி, சின்னம்மை அப்படின்னா வாரிசெல்லா இது. அப்போ 39க்கு சி ஆன்சர். 40 பாருங்கள். ஃபோக்சோ சட்டம், இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. 2012 பாம்பே தான் இதற்கான ஆன்சர் 40க்கு. 41 பார்ப்போம். 41 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க. மோலார் பர்மன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 41க்கு ஏ ஆன்சர். அடுத்து 42க்கு பாருங்கள். 42 நம்ம பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷம். ஓகே. 42 பாருங்கள். சரக்கு மற்றும் சேவை வரி கரெக்டு. ஆடம் ஸ்மித்தின் வரி குறிப்பு, விற்பனை வரி எல்லாமே கரெக்டு. நேர்முக வரிக்கு சேவை வரி வராது. சேவை வரின்றது மறைமுக வரி. அப்போ 42க்கு பாம்பே அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள் 43 என்ன அப்படின்னா ஒன்று மட்டும் சரி. மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தினுடைய வேதிவினை இயல்பு அப்படின்றது சரி. இது வந்து காந்த விளைவு வராது, வெப்ப விளைவாக வரக்கூடியதாக இருக்கும். அதனால் இது வந்து தப்பு. அடுத்து 43 பாருங்கள். இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான்றது தப்பு. இரண்டாவது தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் ஏற்பட்டுருக்கு அப்படி இருக்குது. அப்போ 2 மட்டும் சரி. 44க்கு பாம்பே. அடுத்து பாருங்கள் 45 பொறுத்துக்க. ஈஸியான ஒரு கொஷின் தான். இதுக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் பாம்பே. CADB அப்படின்றது 45க்கு பாம்பே. ஓகேங்க. இப்போ நம்ம ஜிகேவுக்கான ஆன்சரையும் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம தமிழுக்கான கீயை நம்ம பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.